அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கிறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் வாயிலாக இன்னும் இங்க தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தா உடனே ஒரு யூடியூன் போகுது. முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் 2 அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகள்ல பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வர வேண்டாம், நாங்க தண்ணி எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா என்ற முன்னர் இன்னுமேட்டு உதயநிதி அவர்களை தலைவர் இருந்து பதில் சொல்ல வேணாம். நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நம்ம பதில் சொல்லிக்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் என்ன முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது.